பெருசாராகும். நம்மிலே 90-99% கணக்கின்படி ஒரு 60 வயதை கடந்த வயதான முதியவர்கள், பெரியவர்கள், தாத்தாமார்கள், பாட்டிமார்கள், இப்படி 3 கூறுகளாக பிரிக்கப்பட்டு நம்மிலே இந்த உலகில் வாழக்கூடியவர்கள் படுக்கைக்கு செல்கின்ற பொழுது தௌபாவுக்கு தொழுகையும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் தௌபாவான வார்த்தைக்கான எந்த ஒரு வார்த்தையும் சொல்வதில்லை என்பதாக ஒரு ஆய்வு அறிக்கை நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். அந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே நாம் தொழுக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அழுக வேண்டும், அவ்வப்போது தௌபா செய்ய வேண்டும். நம்மில் நிறைய பேர் நான் திருடவில்லை, நான் பொய் சொல்லவில்லை, நான் யாரையும் ஏமாற்றவில்லை, நான் எந்த துரோகமும் செய்யவில்லை, பிறகு நான் ஏன் தௌபா செய்ய வேண்டும் என்ற விவாதங்களை எல்லாம் விட்டுவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மனிதராக இருந்தார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தௌபா நஃபில் இல்லாமல், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் இல்லாமல் ஒரு நாள் கூட நபிகள் நாயகம் வாழ்ந்ததில்லை என்பதாக வரலாற்று வரிகள் சொல்கிறது. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு ஒரு அற்புத உபதேசங்களை தருவார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அவ்வப்போது நிறைய உபதேசங்களை தந்து கொண்டிருப்பார்கள். அதுல ஒரு உபதேசம் என்ன என்று கேட்டால், தன்னுடைய மகனை பார்த்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா புனைய, ஓ என்னுடைய குழந்தையே, லா துஅখির தௌபத, தௌபாவை தள்ளி போடாதே என்று சொல்வார்கள். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதை, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதை ஒருபோதும் தள்ளி போடாதே. அடுத்து சொல்வார்கள், ஃபஇன்னல் மௌத யஅதி பக்தன், ஏனென்றால் மௌத் எப்ப வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எந்த சந்தர்ப்பத்திலும் எப்படியும் வரலாம் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு தௌபா தள்ளி போடாதே, நீ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய், பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இரு என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனாருக்கு இரவினுடைய படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த நல்ல நசீஹத்துகளை செய்வார்கள் என்று கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. நம் குடும்பங்களில் குடும்பமாக வாழ்கிறோம், குடும்பமாக உண்ணுகிறோம், குடும்பமாக நிம்மதியாக இருக்கிறோம். அதே குடும்பமாக இரவு தூக்கத்திற்கு படுக்கைக்கு செல்கிறோம். எத்தனை தந்தைமார்கள், எத்தனை தாய்மார்கள் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தௌபா செய்துவிட்டு தூங்கு, அல்லாஹ்விடத்தில் இன்னைக்கு நீ பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு தூங்கு என்று நம்ம எத்தனை பேர் ஞாபகப்படுத்துகிறோம். இப்படி ஒருவருக்கொருவர் தௌபா செய்ய வேண்டும், தௌபா செய்வது ஞாபகத்திற்கு என்பது இந்த உலகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. இங்க வாழ்ந்தவர்கள் யாரும் நிலையாக இருக்கவில்லை, ஒரு நாள் மரணிக்காக வேண்டும். அப்படி மரணிக்கின்ற பொழுது தௌபா இல்லாமல் மௌத்தாகிவிட்டால் சுவன வாசல்கள் மூடப்படும், நரக வாசல்கள் திறக்கப்படும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழக்கூடிய நிகழ்காலத்தில் எத்தனை செய்திகளை நாம் கேட்கிறோம். குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா மையத்து செய்தி ஃபஜ்ர்ல தான் நிறைய வரும், வழிவாசலுக்கு அந்த சீட்டு. பெரும்பாலான வாலிப சமுதாயம் ஃபஜ்ர் தொழுகை இல்லாமலே வேலைக்கு செல்கிறார்கள், படிக்க செல்கிறார்கள், வெட்டியாக ஊர் சுற்றுகிறார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு மவுத்து செய்தி கண்டிப்பாக தெரியும். அந்த மவுத்து செய்தியை நீங்க பாருங்களேன், மவுத்தா போறவங்கள ஏறக்குறைய 100க்கு பாதிக்கு பாதி 50% 30 வயதை தொட்டவர்கள், 35 வயதை தொட்டவர்கள், 40 வயதை தொட்டவர்கள், வாழ வேண்டியவர்கள், பேரம் பேசி எடுக்க வேண்டியவர்கள், நிம்மதியாக நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தினால், ஏதோ ஒரு அஜாக்கிரதையினால் தன் உயிர் பறிபோன மௌத்து செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. மௌத்து வந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது, மௌத்தாயிட வேண்டியதுதான். ஆனா இந்த கேள்வி என்ன, மௌத்தாயிட்டா தௌபா செய்ய முடியாது. அந்த தௌபா செய்து அந்த மௌத்து வருவதற்கு முன்னால் நாம் தௌபாவின் வாசலில் வந்து நின்றாக வேண்டும். முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கு, தௌபா தானே செய்யணும், அது ரமலான்ல செஞ்சுக்கலாம், 2வது 10 அதுதானே வச்சிருக்கிறாங்களா, அது வரைக்கும் நமக்கு கேரண்டி இருக்கா என்ற ஒரு கேள்வி நாம் நமக்குள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கு எப்ப எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முள்ள நிறைய பேர் இளம் வயது மரணங்களை தழுவதை வயது முடிந்தவர்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். நம்முள்ள இளம் வயது மரணங்களை நம்மில் நிறைய குடும்பத்தில் மூத்த தாய்மார்கள், வயதான மம்மிமார்கள் பார்க்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் படிப்பினை பெறுகிறார்கள் என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுவார். இந்த செல்போனுடைய